பொண்டாட்டியை கூட்டு வந்துட்டான். எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடி பார்க்கலாம். Bro, excuse me. என்ன? This is my car. Oh. One minute, hold this, please. Sorry. கார் ஓப்பன்ல இருக்கு. Thanks, boss. நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணட்டுமா? வேணாம் சார், நீங்கள் போங்க. வடபழனி தான் போகிறேன். பரவாயில்ல சார், நீங்கள் கிளம்புங்க. உங்கள் வீட்லேயே ட்ராப் பண்ணுறேன். நாங்கள் போய்க்கிறோம் சார், நீங்கள் கிளம்புங்க. சரி, வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க. போங்க. குட் நைட். குட் நைட். வந்துட்டோமா? இந்த கார் தான் நல்லா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம லைஃப் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. கார்
குடிகாரம் போல இருக்க. ஐயோ நல்லா மாட்டணும். இந்த ஆனந்த ஏமாத்த எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? உன்னை நான் எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டேன்டி. எப்படி உனக்கு ஏமாத்தணும்னு தோணுச்சு? ஹலோ, 108. சுகந்தி, சுகந்தி, சுகந்தி. ஹலோ அண்ணாச்சி, தக்காளி லோடு வந்து சேர்ச்சோ? டே நம்பரை பார்த்து பண்றா முட்டாள். இல்ல என்ன பேசுத? இல்ல முதல்ல போன் வைல. ஹலோ, சுகந்தி. ஏய் சுகந்தி, கதவு தர. சுகந்தி, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? சுகந்தி, சுகந்தி. ச்சே. ஏய் ஏய் ஏய், பெல் அடிச்சா இருக்கல்ல, காது கேக்கலையா? பெட்ரூம்ல கதவை சாத்தி படுத்தா எப்படிங்க கேக்கும்? ஏய், நான் தான் வருவேன் தெரியும்ல. தெரியும், நீங்க வருவீங்கன்னு சொல்லி கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்க சொல்றீங்களா? உன்னலாம். ச்சே. ஏன் சுகந்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உத்தரவை கூட்டு வரதானே போனேன். இப்போ இல்லாம வந்திருக்கேனே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்க தோணலையா உனக்கு? எனக்கு ஏன் தோணணும்? என்ன சுகந்தி, கொஞ்சம் கூட கவலை இல்லாம பேசுற? கவலைப்படுற அளவுக்கு அவ ஒண்ணும் நடந்துக்கல. என்ன சொல்ற? ஆமா, ஜெயவேல் கல்யாணத்துக்கு நாம பத்திரிக்கை கொடுக்க போனப்போ அவ எந்த அளவுக்கு நம்மள கேவலப்படுத்தி அனுப்புனா. நம்மளதான் அப்படின்னா கஷ்டப்படுறாளேன்னு கேள்விப்பட்டு கூப்பிட போன உங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா? அதெல்லாம் மறந்து போச்சா? இது எல்லாத்தையும் விட உங்க அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தப்ப கூட சக்தி போய் கூப்பிட்டப்போ எவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டா? அதுவும் மறந்து போச்சா? உங்களுக்கு வேணா உங்க தங்கச்சின்னு ஒரு இறக்கம் வரலாம், ஆனா நான் எதுக்கு பரிதாபப்படணும்? சுகந்தி. ஏய், இப்ப அவ என்ன ஆனா எங்க போனான்னு தெரியலங்க, டென்ஷன்ல பேசிட்டு இருக்க. நீ என்னன்னா? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஏய் ஏய், அவ என் கூட பிறந்தவடி. அந்த நினைப்பு உங்களுக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அது உங்க தங்கச்சிக்கும் இருந்திருக்கணும்.
இன்னைக்கு இந்த அண்ணனை தேடி வந்தவ அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டா? யார மதிச்சா? போயும் ஒரு பொறுக்கி பையன் கிடைச்சிட்டானதும் என்ன ஆட்டம் போட்டா? கூட பிறந்தவங்க சொல்லி கேட்டாளா? இல்ல பெத்தவங்க பேச்சதான் மதிச்சாளா? சரி, நம்மளதான் மதிக்கல, போனதுதான் போனா, வேற ஏதாவது ஊருக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. அந்த நாகவல்லி கூட சேர்ந்துக்கிட்டு பெத்த அப்பனையே நீ கொலைகார, உன்னை உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு நேருக்கு நேரா நின்னு திமிரா சவால் விட்டால. எப்படியோ அவ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அப்பா இப்ப உள்ள போயிட்டாருல. அது சரி, இப்ப அவளுக்கு என்ன ஆனா நமக்கு என்னன்னு விட்டுற முடியுமா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஆகட்டுமே. இப்ப என்ன சுகந்தி? ஏங்க சும்மா டென்ஷன் ஆகுறத விடுங்க. நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. ஜோடி சேர்ந்து சுத்துறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டா இவள மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நினைப்பு. யாரு என்ன சொன்னாலும் காதுல விழறது கிடையாது. பெத்தவங்களும் பெருசா தெரியறது கிடையாது. கூட பிறந்தவங்கள கூட ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது. உலகமே எதிர்த்தாலும் அவ சொல்றதுதான் வேத வாக்கு. கண்ணை மூடிக்கிட்டு அவன் சொல்றபடி எல்லாம் ஆடுறது. கடைசியில கை விட்டுட்டு போயிட்டானேன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு பெத்தவங்க கிட்ட வந்து நிக்கிறது. அதுலயும் உங்க தங்கச்சி இருக்காளே, அடேங்க அப்பா, என்ன ஆட்டம்! பெரிய காவிய காதல். அவ ஒருத்தனுக்காக குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. அவ செத்தப்பவே இவளு தற்கொலை பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பெத்தவங்களையே பழி வாங்கணும்னு முடிவெடுத்தா பாருங்க. இவள மாதிரி முட்டாளுங்க நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா என்ன? வேடிக்கை பாக்குறவனுக்கு வேதாந்தம் பேசதான் தெரியும், அனுபவிக்கிறவனுக்கு தான் அதோட வேதனை என்னன்னு தெரியும். அது மாதிரி நான் படுற பாடு உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இப்ப என்ன குடிமொழிக்கு போச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு அவளை பிடிக்காது, அவளை வரக்கூடாதுன்னு சொன்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், என்ன தப்பு இருக்கா? நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியல? தெரியலங்க, எனக்கு தப்பா தெரியல. அத தெரிஞ்சவன் நீங்க இருக்கீங்களா? என்னன்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏண்டி, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல ஒரு வயசு பொண்ணு, அதுவும் கூட பிறந்தவ, எங்கேயோ நின்னு அழுதுகிட்டு போன் பண்றா. அங்க போய் பார்த்தா அவளை காணும். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு புரியாம வந்தா நீ என்னன்னா என்ன நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? அப்படிதான் போன் வந்து அவசரமா நான் புறப்பட்டு இருந்த, நீ சாவி எடுத்து வச்சுக்கிட்டு விளையாடுற. கட்டின புருஷனோட மனசு கூட புரிஞ்சு நடந்துக்க தெரியல. இந்த லட்சணத்துல நீ மத்த பொண்ணுங்களுக்கு அட்வைஸ் பண்ற. இதான் நேரம் சொல்லுவாங்க. போ, போடி, போய் படு. இது பாருங்க அம்மா தாயே, வேண்டாம் வேண்டாம். அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உத்தரா இந்த வீட்டுக்கு வர முடியாம போயிடுச்சுல, அப்புறம் என்ன உனக்கு? போ, போய் நிம்மதியா படுத்து தூங்கு. மனுஷனை கொஞ்சம் தனியா விடு. போடே, போன்னு சொல்றல, போ போ. ச்சே. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் உங்களுக்கு என்ன வேணும்? தெரிஞ்சவர் டாக்டர். ஐ சி. கையில் ரொம்ப ஆழமாக வெட்டி இருக்குமா? கவலைப்படும்படி ஒன்றும் இல்லை. பிளட்டை அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஸ்டிச்சஸும் போட்டுட்டோம். ஆனால் அவர் பாடி கண்டிஷன் என்னன்னு காலையில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக லிக்கர் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே 1 or 2 days அட்மிட் ஆக வேண்டியதாக இருக்கும். பரவாயில்லையா? ஓகே டாக்டர். ஓகே, அவரோட நேம் அட்ரஸ் கொடுத்து ரிசப்ஷன் கவுண்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே?
இப்போ அட்மிட் ஆனார்ல, கையை கடிச்சுக்கிட்ட ஒரு பேஷண்ட். ஆமா, அவரு பேரு வந்து ராஜா. ராஜா. சொல்லுங்க மேடம், அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் ஓகே. பணம் இப்ப கட்டுறீங்களா மேடம்? பணம் இப்ப கட்டுறீங்களா? இல்லைங்க, அவங்க அப்பா கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்றேன். அதுவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, காலையில ஃபோன் பண்ணி கொண்டு வந்து கட்ட சொல்றேன். ஓகே மேடம். முத்துவேல் அண்ணனுக்கு ஃபோன். கார்த்திக், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் கீழே இறங்கி வாங்க. வரமா. என்ன இன்னும் அதே யோசனையா இருக்கீங்களா? ஆமா, நான் நைட் போய் பார்த்தப்போ உத்தரா அங்க இல்லைன்னதும் நான் உடனே எங்க அம்மா, அண்ணி, அண்ணன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எல்லாருக்குமே சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அதான் என்ன ஆச்சோங்கிற பயத்துல விடிய விடிய தூக்கமே வரல. சுகந்தி, ஒண்ணு பண்ணுவோம். நம்ம உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். எங்க பசங்க 2 பேருக்கும் ஸ்கூல் இருக்குங்க. 2 நாள் லீவ் போட்டா ஒண்ணும் ஆகாது. நீ பசங்களை ரெடி பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க? வாடா, அந்த சோஃபால போய் குச்சி குச்சி விளையாடலாம். யார் அதிகமா குச்சி பாப்போமா? என்ன? வா போலாம். ஏய், நான் இந்த பக்கம், நான் இந்த பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஹலோ அக்கா, நான் சுகந்தி பேசுறேன். சொல்லு சுகந்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன சுகந்தி? பக்கத்துல எங்க மாமியார் வீட்ல எப்படி இருக்காங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க இந்த ஊர்லயே இல்லையே. தங்கம்மா ஊரை விட்டு போறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்களே. நான் கூட அங்க உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லக்கா, ஒருவேளை அவங்க ஜெயவேல் வீட்டுக்கு போயிருக்கலாம். ஓ, அப்படியா? சரிக்கா, நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன். உத்ரா ஒருத்தியே இங்க வர விடக்கூடாதுன்னு பார்த்தா இப்ப மொத்த குடும்பமும் இங்க வந்து டேரா போட்டுருவாங்க போல இருக்கே. விடக்கூடாது, விடவே கூடாது. 2 3 4 5 6 7 8 9. தினேஷ், கார்த்திக், வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. வாங்க, வா. கார்த்திக், என்ன இன்னும் விளையாடிட்டு இருக்க? போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வா. போ, போய் கிளம்பு போ. சுகந்தி, என்ன பசங்களை ரெடி பண்ணிட்டியா? ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்னது? ஸ்கூலுக்கு போறதுக்கா? உனக்கு என்ன அறிவு இருக்கா? நான் தான் ஊருக்கு போகணும்னு சொன்னல, நீ பாட்டுக்கு ஸ்கூல் காமிச்சிட்டு இருக்க. ஐயோ, ஊருக்கு போற அளவுக்குலாம் அங்க ஒண்ணு நடக்கலங்க. அப்புறம் உங்க அப்பா கேஸ் விஷயமா ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமா அலைஞ்சிட்டு இருக்காங்களாம். அதான் வீட்ல யாரும் இல்லையா. எனக்கு என்ன தோணுதுன்னா, உத்ராவை கூட்டிக்கிட்டு உங்க அண்ணனும் அம்மாவும் இங்க ஹைகோர்ட்ல யாரையாவது பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. வந்த இடத்துல அப்படியே உங்களுக்கும் போன் பண்ணிருப்பாங்க.
நீங்க லேட்டா போனதுனால டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் உத்தரா ஏன் அழணும்? அழறதுக்கு உங்க வீட்டு ஆளுங்களுக்கு காரணம் ஏதாச்சும் வேணுமா என்ன? அது சரி, யாரோட செல்போனுக்கும் லைன் கிடைக்கலையே. அது என்ன ப்ராப்ளமோ எனக்கு என்னங்க தெரியும்? ஏங்க அப்படி ஏதாச்சும் இருந்தா இந்நேரத்துக்கு உங்களுக்கு மறுபடியும் போன் வந்திருக்கோம்ல.